கிறிஸ்துவிலே மீண்டுமாய் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாட்டில் தேவ சமூகத்தை கூடி வந்திருக்கக்கூடிய அவருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய அவரை ஆசீர்வாதத்தை கர்த்தர் நடத்துவாராக. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிற கர்த்தருடைய காரியங்களை சென்றமே நடத்துவாராக. கழிந்த சில வாரங்களாக 2 நாட்களாக இருக்கிறபடினாலே ஒரு வசனத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான். இந்த ஆண்டவருடைய வாய்க்கு புறப்பட்ட வார்த்தை, அது எல்லாருக்குரிய ஒரு வார்த்தை. பிரியமானவர்களே, பொதுவாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு மகிமையான ஒரு வார்த்தை, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான். பிரியமானவர்களே, அந்த 16வது அதிகாரம் 24வது வசனத்துல கர்த்தர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். தம்முடைய சிஷ்யர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை பயன்படுத்துகிறார். இன்றைக்கு சபைக்கும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு மகிமையான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் என் ஆண்டவருடைய வாய்ந்து புறப்படுகிற வார்த்தை, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை தான், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன வார்த்தையை கழிந்த 2 வாரங்களாக தியானிக்கிற ஒரு பெரிய வாக்கியத்தை கர்த்தர் தந்தபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கழிந்த வாரத்தில் ஒரு 5 காரியத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டிய காரியம் அனுபவம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் சிலுவையில் அறையப்படுகிற அந்த அனுபவத்தோடு இருக்க வேண்டும் என்பதை குறித்து கழிந்த வாரத்தில் ஒரு 5 காரியத்தை நான் சொன்னேன். 1 மாமிசம், 2வது அதன் ஆசை இச்சைகள், 3வது பழைய மனுஷன், 4வது உலகம், 5வது என் சுயம், நான் என்கிற என் சுயம். இந்த 5 சிலுவையை அறையப்பட்டால் மாத்திரமே நீங்களும் நானும் ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக மாற முடியும். அல்லேலூயா. இந்த 5 சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. அதற்கான வசனம் நான் உங்களுக்கு தந்தேன். மாம்சத்தை குறித்தும் ஆசை இச்சைகளை குறித்து கலாத்தியர் 5:24 வேதம் சொல்லுகிறது. பழைய மனிதனை குறித்து ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. உலகத்தை குறித்து கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. நான் என்கிற அந்த நிலைமை கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் அறிந்து கொண்டோம். பிரியமானவர்களே, இத்தனை வசனங்களும் நாம் சிலுவையில் அறையப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும் என்பதை தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே தான் ஒரு சபைக்கு பவுல் எழுத சொன்னா, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு ஐக்கியமாயும் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லி அவன் தெளிவான ஒரு காரியத்தை சொன்னது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே பவுல் சொன்ன ஒரு வார்த்தை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்று வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க நான் தீர்மானிக்கிறேன். அவன் சபைக்கு சொல்லுவது சொன்னா, சிலுவையை பற்றிய உபதேசம் உங்களுக்கு தேவை. சிலுவை சொன்னா அந்த சிலுவையை பற்றி அல்ல, அவன் தான் திரும்ப சொல்லுதான், சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்று. அல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சிலுவை பற்ற உபதேசம். அந்த சிலுவை அவரோடு கூட சிலுவை அறையப்படுகிற அந்த அனுபவம் நமக்கு இருந்தால் மாத்திரமே நீங்களும் நானும் ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக மாற முடியும். அல்லேலூயா. எனவே தான் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவன் என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்ல கர்த்தர் தெளிவான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். கடந்த வாரத்திலே மாம்சமும் அதன் ஆசை இச்சைகளை குறித்து சில காரியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் தந்தபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. இந்த மாம்சமும் அதன் ஆசை இச்சைகளும் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக அது நம்மை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த மாமிசமும் இந்த பிரியமான அதனுடைய ஆசை இச்சைகள் கலாத்தியர் 5வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம். ஒரு 17 காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் தந்தார். கலாத்தியர் 5வது அதிகாரம் 19, 20, 21 வசனத்துல ஒரு 17 காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அவை எல்லாம் மாம்சத்தின் கிரியைகள், நம்முடைய சரீரத்திலே அடங்கி இருக்கக்கூடிய அல்லது நம்முடைய மாம்சத்தில் வெளிப்படக்கூடிய காரியங்கள். இவை எல்லாம் பிரியமான தேவ சித்தத்துக்கு மாறாக நம்மை மாற்றுகிற ஒரு பாவமான செயல்.
இந்த மாம்சத்துக்கு ஈடுபடுகிற எந்த ஒரு மனிதனால் தேவ ராஜ்யத்துக்குள்ளே நுழைய முடியாது என்று சொல்ல வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்தது. இரண்டாவதாக இந்த மாம்சமும் அதன் ஆசை இச்சைகளும் தேவனை பிரியப்படுத்தாத ஒரு பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்மை கொண்டு போய் விடும் என்பதை குறித்து கடந்த வாரத்துல தியானிக்கிற ஒரு பெரிய வாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். மூன்றாவதாக இந்த மாம்சம் அந்த ஆசை இச்சைகளும் ஆவிக்கு விரோதமாக அது நம்மை பாவத்துக்குள்ளே கொண்டு செல்லுகிற ஒரு காரியம். கலந்தர் 5:17 வாசித்தார். ஆவிக்கு விரோதமாக மாம்சமும் மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியை வெச்சிக்கிற ஒரு காரியம். ஆவிக்கு விரோதமாக நம்மை அது எழுப்புகிற ஒரு பாவமாக அமையும் என்பதை குறித்து கடந்த வாரத்தில் நாம் தியானிக்கிற ஒரு கிருபைகளை கதை தந்தபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு பழைய மனிதன் என்ற தலைப்பின் கீழாக சிலுவையில் அறையப்பட வேண்டிய அனுபவம். நம்முடைய பழைய மனிதர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு சில காரியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளபடியாக இருக்கிறார். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனம். நான் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாமல் பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனிதர் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவமான காரியத்தை நாம் நடப்பிக்காதபடிக்கு, நம்முடைய பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனிதன் அவரோடு கூட என் ஆண்டவரால் இயேசுவோடு கூட அந்த சிலுவையில் அறையப்படுகிற அந்த அனுபவம் நமக்கு தேவை என்பதை குறித்து பவுல் ரோம திருச்சபைக்கு அவன் தெளிவாக எழுதுகிறான். அல்லேலூயா. அப்போ இந்த பழைய மனிதர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிற அந்த பழைய மனிதர் அவன் சிலுவையில் அறையப்படுகிற அந்த அனுபவம் நமக்கு நிச்சயமாக தேவை என்பதை குறித்து பவுல் நமக்கு தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்களால் அறிந்து கொள்ள முடியும். பழைய மனிதன் என்பது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன் இருந்த பாவ இயல்புடன் கூடிய ஒருவரின் நிலையை அது குறிக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, ஆண்டவராய் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்ட சில காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்ட பாவமான காரியங்கள், அதை தான் பழைய மனிதன் என்று சொல்ல வேதம் நமக்கு தெளிவாக குறிப்பிடுகிறது. மாத்திரமல்ல, இது ஆதாமுடைய இயல்பு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஆதாமுடைய ஒரு இயல்பு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏன்னு சொன்னா, பாவம் செய்த பின்புதான் மனிதன் வீழ்ச்சி அடைந்தான். அல்லேலூயா. பாவம் செய்த பிற்பாடுதான் மனிதன் வீழ்ச்சி அடைந்தான். இன்றைக்கும் பாவத்தினாலே, அக்கிரமத்தினாலே தான் மனிதன் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதாமுடைய குணம் என்ன? பாவத்தை நினைச்ச மாட்டான். ஒத்துக்கொள்ளுகிற தன்மை ஆதாமுக்கு கிடையாது. நல்ல புரிஞ்சுக்கணும். தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிற அந்த தன்மை ஆதாமுக்கு கிடையாது. தான் செய்த பாவமாக இருந்தாலும் சரி, தான் செய்தது அக்கிரமமாக இருந்தாலும் சரி, தான் செய்தது குற்றமுள்ள காரியமாக சரி, அதை நியாயப்படுத்துகிற குணம் யாருக்கு உண்டு? ஆதாமுக்கு உண்டு. நல்ல புரிஞ்சுக்கணும். நிறைய இடத்துல பார்ப்போம், தப்பு நம்ம மேல இருக்கும், ஆனா சாதிச்சுட்டே இருக்கும். நான் தப்பு பண்ணலன்னு சாதி. யாருடைய இயல்பு தெரியுமா? ஆதாமுடைய குணம். வேதம் சொல்லுது, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு வருவனுக்கு இரக்கம் உண்டு, மறைக்கிறவனுக்கு வாழ்வே கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம மறைக்கிறோம். பாவத்தை நாம் ஒத்துக்கொள்வதில்லை. அதான் ஆதாமுடைய பழைய மனிதனுடைய குணம். அதுதான் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமத்தின் புத்தகத்துல ஆதாம் ஏவாள் பாவம் செய்து விட்டார்கள். ஆண்டவர் அவளை தேடி வருகிறார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தேடி வருகிறார். ஆண்டவரை பார்த்து ஒரு காரியத்தை அவர் கேட்கிறார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றான். அது கேட்கிறேன். நான் சொல்லணும்ல, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், அது சாப்பிட்டுட்டேன்னு கேட்கிறேன். சாப்பிட்டது உண்மை. என்ன சொல்லிக்கணும்?
அடுத்த சாப்பிட்டேன்னு சொல்லுவேன். அப்படிதானே? உண்மைதானே, அவன் சாப்பிட்டது உண்மைதானே. ஆனா அவன் என்ன சொல்ல தெரியுமா? அடுத்த வருஷம் வாசிக்கலாம், அதற்கு ஆதாரம் என்னுடனே கூட இருக்கும்படி தேவதை தந்த. இப்ப யார் மேல பழி போடலாம்? இப்ப யார் மேல பழி போடலாம்? ஆண்டவன் மேல பழி போடலாம். நீர் உண்டாக்கி தந்திரலாம் என் பொண்டாட்டி, அவர் தான் செய்யலாம். ஆண்டவரை பழி போடலாம். நீர் தராம தான் நான் பாவம் செய்திருக்கோம். நீர் தானே அப்படி எனக்கு தந்து. அடுத்த என்ன சொல்லலாம் பாருங்க. ஸ்திரீயானவள் அவ்விருச்சனைக்கனியை எனக்கு கொடுத்தால் ஆண்டவர் மேல பள்ளி, அவன் பொண்டாட்டி மேலும் பள்ளி. ஒரு வார்த்தை ஆண்டவர் கேட்காது. கேட்ட ஆமா ஒத்துக்கணும், ஆமாப்பா நான் செய்யறேன். அதுதான் ஆதாமுடைய இயல்புன்னு நான் சொன்னேன். தான் செய்த பாவத்தை ஒரு நாள் ஒத்துக்கொள்ளுகிற தன்மை அவனுக்கு இருப்பதில்லை. தான் செய்கிற காலத்தை செய்தேன் என்று சொல்லி ஒரு நாள் ஒத்துக்கொள்ளுகிற குணம் அவனுக்குள்ளே இருப்பதில்லை. அதுதான் ஆதாமுடைய இயல்பு. பாவம் செய்கிற மனிதர் இன்றைக்கு சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. ஏன்னா பெண்ணுடைய குணம் அதுதான். அவர் அடுத்த என்ன செய்யறாரு? இவரை விட்டுட்டு அடுத்த யார போனாரு? ஏன் வாழ்க்கை போனாரு? எப்பா அவன் தான் ஒத்துக்கொள்ள, இவராது என்ன சொன்னான்னு பார்த்து கேட்கிறாரு. 13 வசனம் சொல்லுது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானது அவன் யார் மேல பழிபட்டான்? சர்ப்பத்துக்கு. யோசித்து பாருங்க, இந்த 2 பேரும் பாவத்தை ஒத்துக்கொண்டாங்களா? அதுதான் இன்னைக்கு நம்ம என்னைக்கா நம்ம பாவத்தை ஒத்துக்கொண்டு இருக்கிறோமா? நம்ம தவிர என்னைக்கா வந்து இருக்கிறோமா? சாதிப்போம். நான் இப்படி அவன் செய்யல சொன்னா நான் செய்தேன். அவன் தந்தா நீர் தரல சொன்னா நான் பரிசுத்தமா இருந்திருப்பேன். நீர் தந்த ஒரு ஸ்திரீ, அவன் தந்த நானும் சாப்பிட்டேன். இதுதான் பழைய மனிதனுடைய குணம். பாவத்தை ஒத்துக்கொள்ளாத நிலைமை. ஆதாமுடைய இயல்பு, வேற எதுவுமே இல்லை. ஆதாமுடைய இயல்பு இன்னைக்கு ஜென்ம மரபு வழியாக அந்த பாவம் இன்னைக்கு நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஆதி பெற்றோர் செய்த பாவம். ஆதாம் ஏவாளும் என்ன பாவத்தை செய்தார்களோ, எப்படி சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்களோ, அதே போல் நம்முடைய பழைய மனிதனும் சாத்தானுடைய சகல செயல்பாடுகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு விரோதமான பாவம் செய்யும்படி, கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்யும்படி, அது நம்முடைய சரீரத்தை அது தூண்டுகிற ஒரு குணம். அதுவே பாவம் மனுஷன் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெரியுமாக சொல்லி நீங்கள் அறிந்தவர்கள் வாசிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்தை ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் இப்பொழுது கிரியை செய்த ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியும் ஆகாயத்து அதிகாரங்கள் சாத்தானுடைய ஆவி அவன் என்ன சொல்கிறானோ அதன்படி அவன் நடந்து கொண்டான். அதுதான் ஆதாமுடைய இயல்பு. அதுதான் பழைய மனிதனுடைய குணாதிசயம். அது எப்படி வருகிறது? மரபு வழியாக. நம்முடைய அதான் வேதம் ஜென்ம பாவம் என்று வேதம் சொல்லுது. ஜென்ம பாவம், ஜென்ம சாபம் என்று வேதம் நம்ம கற்றோம். இது பழைய மனிதனுடைய குணாதிசயம். ஜென்ம பாவம் என்ன, ஜென்ம சாபம் என்ன? நான் தப்பு செய்த மாட்டேன், ஆனா நான் சாபத்தை அனுபவிச்சேன். ஏன் தெரியுமா? என்னுடைய பெற்றோர்கள் செய்த பாவம், என்னுடைய தாத்தா பாட்டி செய்த பாவம், என்னுடைய அவங்களுடைய பாட்டு முப்பாட்டம் செய்த பாவம். அதான் ஜென்ம பாவம், மரபு வழியாக நம்மை பின்தொடர்கிற பாவம். நம்ம நினைப்போம் நான் ஒண்ணுமே செய்யல, ஏன் எனக்கு இந்த நிலைமை? நான் எந்த தப்பு செய்யல, ஆண்டவர் ஆராதிக்கிறேன், ஜெபம் பண்ற எல்லா காரணம் செய்யறேன், ஏன் எனக்கு இந்த நிலைமை? ஏன்னா இந்த ஜென்ம பாவ சாப கட்டு நம்ம என்ன செய்யல, விடுதலையாக்க படவில்லை. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே ஜென்ம பாவ சாப கட்டு என் குடும்பம் விடுதலையாக்கப்படும் சொல்லி ஜெபம் பண்ணணும். ஏன் தெரியுமா? அந்த ஜெபம் பண்ணலன்னு சொன்னா, அது விடுதலையாக்கப்படும் சொன்னா, இந்த பாவம் யாரை தொடரும்? நம்முடைய சந்ததியை தொடரும். பழைய மனிதன் சிலுவையில் அறையப்படாவிட்டால் ஆதாமுடைய இயல்பிலிருந்து அந்த மரபு வழியாக வருகிற பாவத்திலிருந்து நீங்கள் நானும் விடுதலையாக்கப்படாமல் இருப்போமானால் நம்முடைய சந்ததி அந்த சாபத்தை அனுபவிக்கும். அதனால வேதம் சொல்லுது,
அல்லேலூயா. அந்த ஜென்ம பாவ சாபம் நம்மளை விட நினைச்சிடணும், முடிச்சிடணும். நம்ம சந்ததி நினைச்சக்கூடாது, பின்தொடர கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய சந்ததிக்கு நாம் ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதை நிர்விசாரம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் பழைய மனிதனுடைய குணாதிசயத்தை, ஆதாமுடைய அந்த இயல்பு, நம்முடைய ஆதி மனிதனுடைய இயல்பு, அந்த இயல்பை நம்ம விட்டு விடாம நம்ம இருப்போம்னு சொன்னால் யாரை தொடரும்? நம்முடைய சந்ததியை தொடரும். நாம் செய்த பாவம், நாம் செய்த அக்கிரமம், அல்லது நம்முடைய பெற்றோர்கள் செய்த பாவம். பைபிள் சொல்லுது, 4 தலைமுறை கத்த நினைச்சுவானா அவர் விசாரிக்கிற தெய்வம். என்ன புரிஞ்சு? 4 தலைமுறை விசாரிக்கிற தெய்வம். நம்முடைய தலைமுறை செய்த பாவத்தை கத்த விசாரிக்கும் போது, நீங்கள் நானும் அந்த சிலுவையில் அறையப்பட அனுபவத்தை அர்ப்பணிக்கும் போது அந்த சாப பாவ கட்டுகளுக்கு நம்முடைய சந்ததி பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. நம்முடைய சந்ததி விடுதலையாக்கப்படும். அந்த சந்ததி பரலோகத்தின் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக அது எழுப்பி நிற்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய சந்ததிக்கு நாம் ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்க வேண்டும். நம்முடைய சந்ததிக்கு நாம் மேன்மையான ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பழைய மனிதன் சிலுவையிலே அறையப்படுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும். பழைய மனிதன், பழைய சுபாவங்கள் மாற வேண்டும். ஆதாமுடைய இயல்பு மாற வேண்டும். ஆதாம் மூலமாய் தொடர்ந்து அந்த பாவ மரபு வழியா வருகிற அந்த பாவ சாப கட்டுகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பழைய மனிதன் சிலுவையிலே அறையப்படுகிற அந்த அனுபவத்துக்குள்ளாய் வர வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பழைய மனிதனை சிலுவைக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். பழைய பாவ சாப கட்டிலிருந்து நாம் வெளியே வருகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அதுதான் வேணும் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். ஆவிக்கிற வாழ்க்கையில இதெல்லாம் மறந்து போகணும். ஆவிக்கிற வாழ்க்கையில வளர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பழைய சுபாவங்கள், பழைய மனிதர் சிலுவையிலே அறையப்படுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. பவுல் இந்த மாம்சத்தை கிரைகளை குறித்து 4 காரியங்களை வெளிப்படுத்துகிறான். நீங்க எபேசியர் புத்தகத்தில் வரும்போது எபேசியர் 4வது அதிகாரத்துல அவன் ஒரு காரியத்தை எழுதுகிறான். 22வது வசனத்தை வாசிக்கலாம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசப்போக்கு இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை போதும். அவன் என்ன சொல்றான்? முந்தின நடக்கைக்குரிய நம்முடைய ஆதி மனிதன் செய்த பாவத்தை நடத்தைக்குரிய நம்முடைய ஜென்ம பிரிமணங்களே வரக்கூடிய வருகிற அந்த முந்தின நடக்கைக்குரிய மோசப்போக்கு இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனிதனை என்ன செய்ய வேண்டும்? களைந்து போட வேண்டும். அப்போ முந்தின நடக்கைக்குரிய பவுல் எழுதுறாரு. அந்த முந்தின நடக்கை என்ன? நீங்கள் நான் எப்படி நடந்தோம்? நம்முடைய முந்தின நடக்கை என்ன? பவுல் ஒரு 4 காரியத்தை வெளிப்படுத்துகிறான். 17வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொன்னேன், எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தைகளே நடக்கிறது போல நீங்களும் இனி என்ன செய்யக்கூடாது? நடக்க கூடாது. வளர்கிறதா மற்ற புறஜாதி ஜனங்கள் தங்களை வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்களும் இனி நடவாமல் இருங்கள். அப்படியானால் புறஜாதியுடைய கலாச்சாரத்திலே நீங்கள் விடுவிக்கப்படுகிற பிள்ளைகளாக மாறும். அல்லேலூயா. நீங்க எது எடுத்தாலும் சரி, பாரம்பரிய கட்டு புறஜாதியுடைய கலாச்சாரம் பிரியமானவர்களே, அதை நம்ம உள்ளே கொண்டு வந்து விட்டோம். புறஜாதியுடைய சகல காரியங்களை உள்ளே கொண்டு வந்து விட்டோம். அதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவத்துடைய நடக்கிற ஒரு பெரிய அவல நிலை. சிலுவையில் அறையப்படுவதற்குள்ளாக வாழ்ந்த காலம் வேறு. முந்தின நடக்க என்ன? புறஜாதியுடைய கலாச்சாரத்துல வந்து விட்டோம். விசுவாச சந்தேகம். எங்க ஊர்ல ஒரு ஆசிரியர் இருக்கிறார், தெரிந்து திருச்சபை சார்ந்த ஒரு ஆசிரியர். அவர் என்ன செய்யறாரு சொன்னா, வீடு நிலைக்கால் நாட்டணும், கல்லு போடணும். இந்த கல்லு பவுண்டேஷன் போர்டுக்கு கல்லெல்லாம் போட்டு நான் தான் ஜாப் பண்ணிட்டு வந்தேன். எல்லா காரியமும் தரையடிப்பு நான் தான் கிறிஸ்தவ முறைப்படி எல்லாம் செய்து வந்தேன். இப்போ ஃபவுண்டேஷன் தோண்டிட்டாங்க, கல் எடுக்கணும், மூளைக்கல் வைக்கணும். அப்போ என்னை கூப்பிட்டாங்க, ஐயா வாங்க ஜாப் பண்ணு சொல்லு. நானும் ஜாப் பண்ணேன்.
ஜோமனி சகல காரியங்களை செய்து ஜோமனி ஆண்டுடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து அப்பாவுடைய ரத்தம் தெளிக்கப்படும் சொல்லி ஆண்டுடைய ரத்த கொண்டை கொடுத்து ஜோமனி முடிச்சு வெளியே வரல. அடுத்த 10 நாள் ஒரு கோழியை கொண்டு வந்து ரத்தத்தை ஊத்து. அப்ப ஆண்டுடைய ரத்தத்துடைய மதிப்பு என்ன? நம்முடைய விசுவாச சந்தேகம். ஆண்டுடைய ரத்தம் அங்கே தெளிக்கப்பட்டது நம்ம ஜெபித்து கொண்டு வருகிறோம். ஆண்டுடைய ரத்த கோட்டைகள் அந்த வீட்டை நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வீடு ஆண்டவராகிய இயேசுங்கிற மூலைக்கல்வி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வீடு அப்போஸ்தலர் அஸ்திபாரத்தை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபித்த பிற்பாடு விசுவாச சந்தேகம் அந்த ஒரு ரத்தத்தை சிந்தி அதான் பவுல் சொல்றார், புறஜாதியுடைய வீணான சிந்தனை போயிடாது. மற்றவங்க செய்வாங்க, அது அவங்க கலாச்சாரம், அது அவங்களுடைய பாரம்பரியம், அது அவங்களுடைய அந்த வழிபாட்டுடைய தன்மை. நம்முடைய வழிபாடு என்ன? நம்முடைய விசுவாசம் என்ன? நம்ம யாரை நம்புகிறோம்? நம்முடைய விசுவாசத்தின் அடித்தளம் யார்? ஆண்டவரை மறந்து போனோம். புறஜாதியுடைய கலாச்சாரம், மற்றவங்க செய்யறாங்க, நம்மளும் செய்யணும். யாருடைய கலாச்சாரத்தை நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம்? யாருடைய கலாச்சாரத்தை நம்ம போய் கொண்டிருக்கிறோம்? யோசித்து பார்க்கணும். அவன் சொன்னாங்க, மற்ற புறச்சாதி தங்கள் வீணான சிந்தனை நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். இனி நடக்கக்கூடாது. அதான் சிலுவையில் அறையப்படுகிற பழைய மனிதனுடைய குணம் மாறணும். அதான் சொல்ல, பழைய மனிதன் கலைந்து போடுது. புறஞ்சாதில் அந்த கலாச்சாரத்தை கலைந்து போடுது. அது அவன் கலாச்சாரம், அது அவனுடைய தெய்வத்துக்கு அவன் செய்கிற காரியம், அது அவனுக்கு விசுவாசம். அது நம்ம போட்ட அவசியம் இல்லை. நம்முடைய விசுவாசம் என்ன? நம்முடைய நம்பிக்கை என்ன? நம்ம யாரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம்? ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? ஆண்டவரை மறந்து போகிறோம். வீணான சிந்தனை, மற்றவங்க என்ன சொல்றாங்க அதெல்லாம் கேட்கிறோம். அந்த வேதம் சொல்லுங்க, ஊழியக்காரன் சொல்ல கேட்க மாட்டோம். இல்லையா, இதான் கலாச்சாரம். பாட்டை முப்பாட்ட காலத்தை செய்தாங்க. அவன் பாவச அவருடைய ஜென்ம சாபம் நம்ம வீட்டில் இருக்கிறது. அதை விட்டுருக்கேன்னு சொன்னா புறச்சாதியுடைய கலாச்சாரம் இங்க நான் வெளியே வந்துதான் ஆக வேண்டும். அதே கலாச்சாரத்தை தொடர்ந்தா இந்த சந்ததியே சாபத்துக்குள்ள இருக்கும். மறந்து போகக்கூடாது. பாட்ட முப்பாட்டு அந்த கலாச்சாரத்தை பின்பற்றி குடும்பத்தை நான் மறந்து விடக்கூடாது. என் குடும்பம் பகைத்து விடுவேன் சொல்லு. என் குடும்பத்தை நான் அந்த இடத்துல நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னால் இந்த சந்ததிக்கு நான் சாபத்தை வைத்து போகிறேன். என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் சொன்னா புறச்சாருடைய கலாச்சாரத்தை நான் வெளியே வந்துதான் ஆக வேண்டும். அதுதான் பவுல் கற்றுக் கொடுக்கிறான், சபைக்கு கற்றுக் கொடுக்கிறான். வெளியே வா. அது உனக்கு தேவையில்லாத காரியம். ஏன்னா நாம் விசுவாசிக்கிற தேவன் எப்படிப்பட்டது நாம் அறிந்து கொள்வேன். சங்கீதங்களை தாவிதே சொன்னார். சங்கீதம் 119வது சங்கீதம், சங்கீதம் 119வது சங்கீதம் 113வது வசனத்தை வாசிக்கலாம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன். எவ்வளவு மகிமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? வீணான நடக்கிற எல்லாத்தையும் வெறுத்து நான் பிரியப்படுவது உடைய வேதம். உடைய வேதம் எனக்கு என்ன கற்றுக்கூட அதன்படி நடந்தேன். அதுதான் தாவீது அரசனுடைய வாழ்க்கை. அதுதான் அவனுடைய வாழ்ச்சி. ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் விசுவாசி இருந்தான் என்று நான் அறிவேன் என்பது அவனுக்கு தெரியும். அவன் சொல்ல, நான் விசுவாசி இருந்தான் என்று நான் அறிவேன். அது புயலானாலும் சரி, காற்றானாலும் சரி, தனி மரமாக சரி, வெயிலானாலும் சரி, பிரியமான அக்கினி சோதனை இருந்தாலும் சரி, என்னை விடுவிக்க வல்லமுள்ள தேவன் யார் என்று சொல்லி நான் அறிவேன். என்னையுமே சந்ததி ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. புறச்சாதியுடைய கலாச்சாரம் எனக்கு தேவையில்லை. அதுதான் பவுலுடைய வார்த்தை. அதுதான் பவுல் கற்றுக் கொடுக்கிறான், சபைக்கு சொல்லுகிறான். அந்த கடைக்கு விட்டு வெளியே வா. இரண்டாவது சொன்னான் 18வது வசனத்தில் வாசி. எபேசியர் 4:18 என்ன சொல்லுது? என்னது வந்துட்டு புத்தியில அந்த காலம். நல்ல புரிச்சுக்கணும். பவுலாக எழுதலாம், புத்தியில அந்த காலம்.
தேவனுக்கு பயப்படாத நிலைமை ஆண்காம். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை அங்க பார்க்கவே முடியாது. கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த தன்மை கிடையாது. புத்தியில் அந்த காலம் இவர் சொல்லி நம்ம கேட்கணும், பைபிள் சொல்லி நான் கேட்கணுமா, ஊழியக்காரன் சொல்லி நான் கேட்கணுமா, ஆண்டவர் சொல்லி நான் கேட்கணுமா? புத்தியில் அந்த காலப்பட்ட மனம் போன போக்கில வாழுகிற ஒரு கூட்டத்தை பொறுத்த வேதத்தை நான் அறிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்ளவே அதான் போச்சு. புத்தியில் அந்த காலப்படாது ஒரு மனிதனுமான வைத்து நான் ஆசைக்கிறேன். பிரியமானவர்களே, வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு காரியம். வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, அதே எபேசியர் 1 சாமுவேல் புஸ்தகம் 8வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். அது புத்தியில் அந்த காலம் எப்படி உருவாக்குகிறது? 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். ஜனங்கள் சாமுவேலை சொல்ல கேட்க அப்படி இல்லை, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்றார்கள். நாங்கள் இருப்போம், எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள். பிரியமானவர்களே, வேதம் சொல்ல ஜனங்கள் சாமுவேலுடைய சொல்லை கேட்க மனம் இல்லை. சாமுவேலுடைய வார்த்தை கேட்க ஜனங்களுக்கு மனம் இல்லை. ஜனங்கள் கேட்டது உலக பிரகாரம் உலகத்தை ஒரு மனிதன் எப்படி ஆளுகிறானோ அதே போல எங்கள் ஆள ஒரு ராஜா வேண்டும். இதுவரை இந்த ஜனத்தை ஆண்டு வந்தா தெரியுமா? கர்த்தர். அல்லேலூயா. இதுவரை அந்த ஜனத்துக்கு யாருமே ராஜா கிடையாது. பாருங்க, மேய்ப்பர்கள் இருந்தாங்க, தீர்க்கதரிசிகள் தான் இருந்தாங்க. அந்த ஜனத்தை நடத்தக்கூடிய நியாயாதிபதி இருந்தாங்களே தவிர எந்த ஒரு ராஜாவை கர்த்தர் அந்த ஜனத்துக்கு கொடுக்கவில்லை. ஏன்னா கர்த்தர் ஒருவர் அந்த ஜனத்தை ஆண்டு நடத்தி வந்தார். அல்லேலூயா. எகிப்திலிருந்து புறப்பட்ட ஆட்டுடைய ரத்தத்தினால் யாத்திரை 12வது அதிகாரத்தை புறப்பட்ட ஜனம். இந்நாட்டில் கர்த்தர் ஒருவர் அந்த ஜனத்துக்கு தலைவராக இருந்தார். கர்த்தர் ஒருவர் அந்த ஜனத்தை நடத்தி கொண்டு வந்தார். கர்த்தர் ஒருவர் அந்த ஜனத்துக்கு ராஜாவாக இருந்தார். அந்த ஜனத்துடைய சகல காலத்தை கர்த்தர் தீர்க்கிறவராக இருந்தார். ஆனா இப்போ புத்தியிலே அந்த காலம், புத்தியிலே அந்த காலம் கர்த்தர்கள் ஆளக்கூடாது, கர்த்தர்கள் ஆள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலக பிரகாரமாக எங்களை ஆள ஒரு மனிதன் மாத்திரம் போதும். சாமுவேல் உள்ளம் துடிக்க ஆரம்பித்தது. சாமுவேல் உள்ளம் மிக துடிக்க ஆரம்பித்தது. கர்த்தர் அவனோடு பேசின காரியம் என்ன தெரியுமா? 8வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் முன்னிடத்தில் சொல்வதெல்லாம் வச்சிடும், அவர்கள் சொல்ல கேள், அவர்கள் உன்னை தள்ளல, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தான் தள்ளினார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் வேதனைப்பட, எப்பா அவன் ஒன்றை தள்ளல, இதுவரை நாங்கள் ஆண்டு வந்தேன், நடத்தி வந்தேன், கெட்டதெல்லாம் கொடுத்தேன், எல்லாத்தையும் செய்தேன், இப்ப அவங்க ஒன்றை தள்ளல, என்ன தள்ளினார். நான் அவங்களை ஆளக்கூடாது, நான் ராஜாவை இருக்கக்கூடாதபடிக்கு என்னை தள்ளினான். என்றைக்கு பிரியமான ஒரு ராஜா, உலக பிரகாரமான ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனம் கேட்டுக்கொண்டதோ, சவுலுடைய நாட்கள் முதல் இந்த 2026ஆம் ஆண்டு வரலாம் இன்றைக்கு இஸ்ரவேல் யுத்தத்தினுடைய சத்தம் போயவே இல்லை. ஏன் கர்த்தர் ஆளக்கூடாதுன்னு சொல்லி தேவனுடைய ஆளுகை தள்ளின ஒரு கூட்டம். புரிந்து கொள்ளுங்க, தேவனுக்கு ஆளக்கூடாதுன்னு சொல்லி தேவனுடைய ஆளுகை தள்ளின கூட்டம். பாருங்க, அன்றைக்கு பெலிஸ்தருக்கு பயந்து ஓடணும். ராஜாவை யாரு? சவுல். முதல் ராஜாவை சவுல் தான். பெலிஸ்தருக்கு பயந்து ஓடினவன். அன்றைக்கு ஆரம்பித்த யுத்தம் இன்றைக்கு அந்த யுத்தம் முடியல. என்றைக்கு தம்முடைய 2ஆம் வருகையில இஸ்ரவேலை ஆளும்படியான ராஜா வரப்போகிறாரோ அன்றைக்கு இந்த உலக இஸ்ரவேல் ஜனம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்றைக்கு அவர் ராஜாவாக இந்த யுத்தத்தை நடத்துவார். அன்றைக்கு புறஜாதி கூட்டங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனத்தை கண்டு நட்டு அந்த யுத்தத்தை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் ஆளக்கூடாதபடிக்கு புத்தியிலே அந்த கர்த்தர் சொன்னா கேட்கணும். கர்த்தர் சொன்ன நீங்கள் கேட்கிற பிள்ளைகளாக இது மக்களுடைய எண்ணம்.
கர்த்தர் முதல் ராஜா சவுலை ஏற்படுத்தி கொடுத்தார். சவுலை கொடுத்த ஆண்டவர் சவுலிடத்தில் ஒரு வார்த்தை கர்த்தர் சொன்னார். 1 சாமுவேல் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1 சாமுவேல் புஸ்தகம் 13வது அதிகாரம் வாசிக்கலாம். 12வது வசனம் என்ன சொல்கிறது? கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக வந்து விடுவார் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் என்னை துணிந்து சர்வாங்க தகவலை செலுத்தின பலிபீடத்தில் உள்ளான் சவுல். ஆனா சாமுவேல் என்ன சொல்லி போனா தெரியுமா? 10வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளை செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் என்ன சொன்னா 7 நாள் சாப்பிட சொல்லிட்டு தான் போனான். பலி செலுத்த போகவே இல்லை. பலி ஏற்பாடு செய்து காத்து அவன் என்ன செய்வான்? துணிந்தான். சாமுவேல் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. துணிகரமாய் பலியை செலுத்தினபடினாலே சாமுவேல் 13வது வசனம் 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 13வது வசனம் புத்தீனமாய் நடந்து கொண்டான். சாமுவேல் சவுலை பார்த்து புத்தீனமாய் செய்து உடைய தேவனை கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை கை கொள்ளாமல் போனேன். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலில் உடைய ராஜ்யபாரத்தை ஒரே வார்த்தை புத்தீனமாய் செய்தாய். கர்த்தர் உனக்கு சொன்ன வார்த்தையை மீறி நடந்தாய். கர்த்தர் உனக்கு விதித்த விதையை நீ கை கொள்ளாமல் போனாய். சொன்ன வார்த்தை காத்து. இன்னைக்கு அனைவருடைய காரியம் அதுதான். அதான் அடிக்கிற சொல்ல பலிபீடத்தை என்ன சொன்ன விளையாட கூடாது. பலிபீடத்தை விளையாடவே கிடையாது. பலிபீடம் அவருடைய ஸ்தானம். பலிபீடம் அவருடைய ஸ்தானம். அது அவருக்கு மூலிய காலக்குள்ள தொடர்பு தான் பலிபீடம். அதனாலதான் சொல்லிட்டு போனான். சாமுவேல் சொல்லிட்டு போனான், எப்பா கை வச்சிடாத, நான் வருவேன் காத்து. அவனுக்கு தெரியும் பலிபீடத்தை விளையாடக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியும். சாமுவேல் சொல்லிட்டே போனான். கேட்கல. துணிகரமானப்பான். அதுதான் புத்தியிலே அந்தகம். ஏன் நான் செய்யக்கூடாதா? ஏன் இந்த காரியத்தை நான் செய்யக்கூடாதா? இந்த காரியத்தை நான் செயல்படுத்தக்கூடாதா? கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் இல்லை. ஆனால் துணிகரமாய் செய்தபடினால் வேறு சாமுவேல் ஏற்றது நான் துணிகரமாய் நீ நடந்து கொண்டாய். கர்த்தர் உனக்கு கொடுத்த கட்டளை மீறி நடந்தாய். கர்த்தருக்கு அவங்க மனஸ்தாபம் பூர்வமாக ஆரம்பிக்கிறது. 3வதாக வேதம் சொல்ல 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் பிரியமானவர்களே சவுலை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இறக்க வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அமலேக்கிலே ஒருவரை கூட நீ உயிரோடு வைக்கக்கூடாது. அமலேக்கினுடைய வம்சம் இருக்கக்கூடாது. நீ எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்பது கர்த்தர் கொடுத்த கட்டளை. குழந்தையான சரி, ஆனா சரி, மாடான சரி, அந்த பட்டத்தை எதுவுமே இருக்க மொத்தமா சர்வ சங்காரம் பண்ணப்பட வேண்டும். மொத்தமாக அது அழிக்கப்பட வேண்டும். இது தேவ கட்டளை. ஆனா நடந்தது என்ன? 9வது வசனத்தை வாசிக்கிறோம். சவுலும் ஜனங்களும் ஆகையும் ஆடு மாடுகளில் முரத்தரமானவைகளையும் இரண்டாந்தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனமில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகள் உதமானவைகள் சகல வஸ்துகளையும் அழித்து போட்டார்கள். 11வது வசனம் சொல்லுது, நான் சவுலை ராஜாவாக்கிறது போதும். அந்த ஒரே வார்த்தை சொல்றாரு. அவனை ராஜாவாக்கிற மனஸ்தாபம். ஏன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தை கேட்கல.
கர்த்தர் சொன்ன அமெரிக்கா முழுவதும் அழிக்கப்பட வேண்டும். முதல் தரமான மனுஷனை எல்லாரும் வச்சுட்டான். இந்த அமெரிக்கன் தான் ஆமான் மூலமாக ஒரு யூத குலமே அழிய வேண்டிய சூழ்நிலை உருவானது. கர்த்தர் எஸ்தர் ராஜாத்தின் மூலமாக கர்த்தர் விடுதலையாக்கினார். ஆண்டவருக்கு தெரியும், அவன் தான் ஜனத்தை கண்ணியா இருப்பான். ஆண்டவருக்கு தெரியும், அமெரிக்கன் தான் ஜனத்தை கண்ணியா இருப்பான். ஆண்டவருக்கு தெரியும். எனவேதான் கர்த்தர் சொன்னாரு, அமெரிக்கரை அழித்து போடு. தேவ கட்டளை புத்தியனமாய் தேவ கட்டளை மீறி நடந்தான். தனக்கு விருப்பமான எல்லாவற்றையும் செய்தான். தேவ கட்டளை மறந்து போனான். கர்த்தரவனை ராஜாவா இல்லாதபடிக்கு கர்த்தரவனை கீழே தள்ளி போட்டான். புத்தியிலே இருந்ததான் மாம்சத்தின் கிரியைகள். பழைய மனுஷ புத்தியில இருந்ததானா, இவங்க சொல்லி நான் கேட்கணுமா, அவன் சொல்லி நான் கேட்கணுமா, ஆண்டவன் சொல்லி நான் கேட்கணுமா, பைபிள் சொல்லி நான் கேட்கணுமா, நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் செய்வேன். பைபிளுக்கு விரோதமாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக, தேவனுடைய செயல்பாட்டுக்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு பொருத்தம். அவற்றை விட்டு நீங்களால் வெளியே வருகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். தேவ சத்தத்துக்கு செல்கிற கர்த்தர் சொன்ன நான் கேட்டு நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஊழியக்காரன் சொன்ன எல்லாத்தையும் சொல்ல, ஊழியக்காரன் வாய்ந்து புறப்படுற வார்த்தை வேதத்துக்கு உட்பட்ட வார்த்தையானால் அதுக்கு கண்டிப்பாக கீழ்ப்படுத்துதான் ஆக வேண்டும். அது வேத வசனத்துக்கு உட்பட்ட வார்த்தையாக இருந்தால், கள்ள போதெல்லாம் எழுதுறாங்க, கள்ளத்துக்கு எழுதுறாங்க, அவங்களுக்கெல்லாம் செங்கோடு நான் சொல்லல. ஆனா ஊழியக்காரன் வாய்ந்து புறப்பட்ட வார்த்தை தேவ வசனத்துக்கு ஏற்ற வார்த்தையாக இருக்குமானால் அதுக்கு நீங்கள் நான் கீழ்ப்படுத்துதான் ஆக வேண்டும். சாமுவேல் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியல, கர்த்தரனை தள்ளினான். கர்த்தரே சொன்னான், கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போல அப்படின்னாலே கர்த்தரவனை வெளியே தள்ளினான். எனவேதான் பிரியமானவில்லை, நீங்களும் நானும் புத்தியிலே அந்த காலப்படாதபடிக்கு தேவனுடைய காலில் அவருக்கு பயந்த பிள்ளைகளாக மாற வேண்டும். அவருக்கேற்ற வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அது கர்த்தருடைய வார்த்தை. அதுதான் கர்த்தர் சொல்லுகிற ஒரு மகிமையான ஒரு காணி. மூன்றாவதாக எபேசியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்தில் ஒரு காணி சொல்கிறது, சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும். வேதெல்லாம் சொல்லுகிறது, அசுத்தங்களை நடப்பிக்கிற ஒரு கூட்டம், அசுத்தமான சூழ்நிலைகளை கடந்து போகிற ஒரு கூட்டம். பிரியமானவர்களே, அது எப்படி செய்கிறார்களா, ஆவலோடு உற்சாகமாய் நடப்பிக்கிற ஒரு கூட்டம். அசுத்தங்களை செய்வதில் அந்த ஜகத்துக்கு அவ்வளவு பிரியமா, சுகாதாரமற்ற தன்மை, தேவையற்ற விரும்பாத காரியங்களை, கர்த்தர் விரும்பாத பரிசுத்த வாழ்க்கைக்கு தேவையில்லாத காரியங்களை செய்வதில் அவர்கள் ஆவலை விருப்பத்தோடு நடப்பிக்கிற அவ்வளவு இன்ட்ரெஸ்டான காரியத்தை செய்யறாங்களோ. அதுதான் பழைய மனிதனுடைய சுபாவம். பிரியமானவர்களே, பழைய மனிதனுடைய சுபாவம் அந்த காரியம். மார்க்கு 7வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு ஒரு காரியத்தை எழுதுகிறார். மார்க்கு 7வது அதிகாரம் 15வது வசனம் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? உள்ளே பழைய மனிதன் நம்மை தீட்டுப்படுத்துகிற காரியம், அது தேவனுடைய சமூகத்திலே நம்மை நிற்கக்கூடாத தகுதியற்றவர்களாய் மாற்றிவிடும். எனவே அசுத்தமாக நடக்கிற சகல காரியங்கள் விட்டு நீங்கள் வெளியே வருகிற பிள்ளைகளாக இருக்கிற. கடைசியாக எபேசியர் 4:18 ஒரு நாளும் தேவனுடைய ஜீவனுக்கு நீங்கள் அந்நியனாய் மாறிவிடக்கூடாது. ரட்சிப்பின் அனுபவம் சொன்னால் கர்த்தருடைய ஜீவனுக்கு நீங்கள் அந்நியர்கள். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நமக்கு இல்லைன்னு சொன்னால் நீங்களான தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்து கொண்டிருக்கிறோம். அது அவருடைய அன்பிற்கும் ஆவிக்குரிய ஐக்கியத்திற்கும் புறம்பாய் நம்மை அது கொண்டு செல்லுகிறோம். எனவே தான் பிரியமான வேதம் சொல்கிற பழைய மனிதன் சிறுகளை அறையப்பட வேண்டும்.
பழைய மனித சிலுவையில் அறையப்பட வேண்டும். அந்த அனுபவம் இன்றைக்கு நம்ம தியானித்த 4 வீணான சிந்தனை, புத்தியிலே அந்தகாரம், அசுத்தங்கள், நடப்பிக்கிற கிரியைகள், தேவ ஜீவனுக்கு அந்நியமாய் தோன்றுகிற காரியங்கள், இவையெல்லாம் சிலுவையில் அறையப்படுமானால் நீங்கள் நானும் ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக மாற முடியும். இது அறியப்படும் சொன்னால், அந்த 4 காரியங்கள் அறையப்படும் சொன்னால், இந்த பழைய மனிதன் நமக்குள்ள வந்துட்டு தான், பழைய சுபாவங்கள் வந்துட்டு தான், அது ஒரு நாள் நம்ம விட்டு மாறாது. அது நம்ம விட்டு மாறல சொன்னால் நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிக்கும் அது சாபத்தை கொண்டு வரக்கூடிய காரியமும் இருக்கும். எனவே தப்பியமானவர்கள, அந்த பழைய மனிதனை சிலுவையில் அறைந்து மெய்யான நீதியின் பரிசுத்தத்தில் தேவசால் இணைக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம் நமக்கு தேவை. இந்த மாம்சத்துக்குரிய பழைய மனிதன் சிலுவையில் அறையப்படுகிற அந்த அனுபவம் தேவை. அந்த அனுபவம் நமக்குள்ள இருக்குமானால் நாம் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததி பல்லவத்தின் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாமுடைய இயல்பான நிலைமை மாறும். மரபு வழியாக தொடர்ந்து அந்த பாவம் நம்ம விட்டு அகற்று போகும். சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாக்கியத்தை கர்த்தர் தரும்படியாக நம்முடைய பழைய மனிதனை சிலுவைக்கு அர்ப்பணித்து நடத்த சொல்லுவோம். கர்த்தர் நம்மை நம்முடைய சந்ததி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.